இன்னைக்கு வந்துட்டு நானும் எங்க மம்மியும் கேசரி செய்ய போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ ரோஸ்டட் ரவை எடுத்து வச்சிருக்கேன். நெய், எண்ணெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கேசரி பவுடர். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கடாய் வச்சாச்சு, கேஸ் பற்ற வச்சுக்கிறோம். ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காய விடுங்க. இப்போ முந்திரியை போட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ திராட்சையை சேர்த்துக்கிறோம். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். ரவையை போட்டுக்கிறோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப தண்ணி சேர்த்துக்க போறோம். இப்ப இடிச்சு வச்ச ஏலக்காவை சேர்த்துக்கிறோம். ஸ்மெல் நல்லா சூப்பரா இருக்கும். கேசரி பவுடர் சேர்த்துக்கிறோம். நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கார ஸ்டேஜ்ல நம்ம 1/4 கிலோக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாங்க இப்ப சர்க்கரையை சேர்த்துக்கிட்டோம். கேசரி நல்லா திக்கா சூப்பரா வந்திருக்கு. இதை நாங்க வேற பவுல்ல சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. டேஸ்ட் நல்லா பிரமாதமா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.